நமஸ்காரம். வானவியல் ஆன்மீகம் கேட்குற எல்லோருக்கும் என்னோட முதல் நமஸ்காரம். நம்ம இப்போ தெய்வ ரீதியான அணுகுமுறை, அது நம்மளை எப்படியெல்லாம் பலப்படுத்தும், நம்ம அதுக்கு எப்படி சரியாக நடந்துக்கணும், இந்த மாதிரி விஷயத்தில் இதுக்கு உள்ளே போகலாம். தெய்வ ரீதியான விஷயம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம இன்னைக்கு போகிறது என்னென்னா, ஒரு கோவிலுக்கு போகணும், விளக்கேற்றணும், கற்பூரம் ஏற்றணும், இல்லை தேங்காய் பழம் உடைக்கணும். இதெல்லாம் ஹையஸ்ட்டாக நம்ம கொண்டு போகிறது. தேங்காய் பழம் உடைக்கணும், சுவாமியை தரிசனம் பண்ணணும். ஓப்பனாக சொன்னால் அந்த தேங்காயை அங்கேயே உடச்சி சாப்பிட்டுட்டு பிரதட்சணம் பண்ணிட்டு நான் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு கொஞ்ச நேரம் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடணும். இன்றைக்கி 90% பேரோட அணுகுமுறை அப்படி தான் இருக்குது. இதில் எப்படியெல்லாம் நம்ம பலப்படுத்திக்கலாம், இதில் என்ன மைனஸ் வரும், அதாவது எப்படி கிரகங்கள்கிட்ட சொல்கிறோமோ அதே மாதிரி தான் தெய்வங்கள்ட்டையும் சில விஷயங்கள். ஏன்னா தெய்வ ரீதியான விஷயம் அப்படின்ற பட்சத்தில் அதை சரியாக நம்ம கொண்டு போகணும் இல்லைங்களா? இப்போ கிரகங்கள்கிட்ட போகும்போது எப்படி நம்ம சில விஷயங்கள் வேண்டான்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் தெய்வ ரீதியான விஷயங்களுக்கு நம்ம போகும்போது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆலயங்களில் வந்து யக்ஷினிகள் வந்து நம்மளை கண்டிப்பாக கவனிப்பாங்க. அந்த கவனிக்கிற யக்ஷினிகளுக்கு நம்ம சரியாக பண்ணுறோமா சரியாக பண்ணலையான்றதை கவனிச்சுட்டு அதை நம்மளோட கிரகங்கள் அப்போதைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அந்த கிரகங்கள்கிட்ட போய் சொல்கிறதாகவும், அந்த கிரகங்கள் வந்து நமக்கு அதுக்குண்டான தண்டனைகளை கொடுக்கறதாகவும் ஒரு கணக்கு. ஆலயங்களுக்கு போனால் முதல் விஷயம், முடிஞ்ச வரைக்கும் நம்ம பேசாமல் இருக்கணும். குறிப்பாக அனாவசிய பேச்சுகள், அது சார்ந்த விஷயங்கள் பேசுறதுன்றது வேற. ஜென்ரலாக அனாவசிய விஷயங்கள் பேசுறதுன்றது வேற. எந்த மூர்த்தி இருக்காரோ அந்த மூர்த்தியை தரிசனம் பண்ணணும், மனசார தரிசனம் பண்ணணும். ரொம்ப முக்கியம் அது அங்கே தான். அதுக்கப்புறம் பிரதட்சணம் பண்ணணும், நமஸ்காரம் பண்ணணும், உட்காரணும், சுவாமியை நல்லா மனசார வேண்டணும், வரணும். அதே மாதிரி அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதங்கள் விபூதி ஆகட்டும் குங்குமம் ஆகட்டும் கண்டிப்பாக கொட்டக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேரோட கருத்துக்கள் இருக்கிறது சிவன் சொத்து குலநாசம் அப்படின்றதுனால சிவன் கோவிலில் கொடுக்குற பிரசாதத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்ற மனோபாவத்தில் இருக்கிறோம். அங்கே கொடுக்குற பிரசாதம் எதுவானாலும் நம்ம எடுத்துக்கிட்டு வரலாம். அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதம் அதை கால்குலேட் பண்ணிக்கோங்க. நீங்களாம் அங்கே போயிட்டு ஒரு பூவை பறிக்கிறது, அங்கேருந்து ஒரு பேப்பரை கூட எடுத்துகிட்டு வரக்கூடாது. உண்மையை சொன்னால் அதுதான். நம்ம கோவில்களுக்கு போகும்போது பொதுவாகவே எந்த கோவில்களுக்கு போனாலும் ஒரு 4 பேப்பர் கையில் வச்சுக்கிட்டு போகணும். நம்ம ஒரு பேப்பரில் கொடுக்குற விபூதி குங்குமத்தை நம்ம மடித்து எடுத்துகிட்டு வந்துடணும். மீதி 2 பேப்பர் அங்கே போயிட்டு யாருக்காவது இல்லாதவங்களுக்கு தானம் பண்ணலாம், பேப்பர் கொண்டு வராதவங்களுக்கு. இது ஒரு சின்ன தானம், வேஸ்ட் பேப்பர் தான். இது ஒரு சின்ன தானம், இதுக்கு நமக்கு புண்ணியம் உண்டு. ஆனால் அவங்க அந்த பொருளை வேஸ்ட் பண்ணாமல் கொண்டு போகிறதுல நமக்கு ஒரு பங்கு உண்டு. ஸோ அந்த புண்ணியம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு பிரசாதம் வாங்கிட்டீங்க, அதுக்கப்புறம் சுவாமியை தரிசனம் பண்ணக்கூடாது. கையில் பிரசாதம் வந்துருச்சுன்னா நேராக வீட்டுக்கு தான் வந்துடணும். அது வரலும் நீங்கள் சுவாமிகிட்ட உட்காந்து தரிசனம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். பிரசாதம்னு நான் சொல்கிறது வந்து அங்கே கொடுக்கக்கூடிய புளியோதரை பொங்கல் ஆகட்டும் மற்ற விஷயங்கள் ஆகட்டும். ஏன்னா சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணது எல்லாருமே கொடுக்கணும்னு பிரியப்படுவாங்க. நம்மளே போகிறோம்னாக்கா ஒரு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறோம்னா வர கோயிலுக்கு வர 4 பேருக்கு கொடுக்கணும்னு பிரியப்படுவோம். அது மாதிரி கொடுக்கக்கூடிய பட்சத்தில் அந்த பொருளை வாங்கிட்டோம் அப்படின்னாக்க திருப்பி சுவாமிகிட்ட போய் தரிசனம் பண்ணக்கூடாது. கோவிலில் சத்தம் போட்டு பேசக்கூடாது. குறிப்பாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறவங்க இதை அண்டர்லைன் பண்ணி கவனிச்சுக்கணும். குழந்தைங்கள அங்கே உள்ள விளையாட விடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம கையில் பிடிச்சி கூட்டிகிட்டு, ஏன்னா அவங்களுக்கு அப்போ தான் அதோட பக்குவம் என்னன்றது தெரிய வரும். நம்ம அங்கே போய் விளையாட விட்டோம்னா அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு விளையாட்டு இடமா தான் தெரியுமா ஒழிஞ்சு பக்தி பண்ணுற இடம்ன்றது கண்டிப்பாக மனசில் தோணாது. கோவிலுக்கு போனால் ஜாலியாக விளையாடலாம். இது எல்லாரோட பால்ய பருவத்திலையும் இருக்கக்கூடிய விஷயம். போயிட்டு பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் அந்த குழந்தைங்களே அதை சொல்லணும். நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அந்த சமயத்தில் பசங்க எடுத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்குது. நம்ம அதை சொல்கிறத தவற விட்டுறோம். காரணம் என்னென்னா நம்மளோட பேச்சுக்கள் அங்கே முக்கியமாக இருக்கும்போது அதை குழந்தைங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்ற மனோபாவம் வரும்போது குழந்தைங்கள விளையாட விடுறோம். இது மாறும்போது நமக்கு அந்த குழந்தைங்களோட எண்ணங்களும் மாறும். அவங்களுக்கும் அந்த இந்த இடத்துக்கு வந்தால் பக்தி தான் பண்ணணுன்ற எண்ணங்கள் வந்து ஆணி வேர்லேருந்தே வர ஆரம்பிக்கும். இப்போ அவங்களும் பெரியவங்களாகும்போது அவங்களோட ஃப்யூச்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா தெய்வ ரீதியான விஷயங்களில் தப்பு பண்ணலை அப்படின்னாலே கிரகங்கள் வந்து நம்மளை நெருங்கிறதுக்கு யோசிக்கும். ஏன்னா தெய்வ ரீதியான பலம் ஜாஸ்தியாக இருக்கிற பட்சத்தில் கிரகங்களோட பலம் வந்து நமக்கு ரொம்ப குறைவாக இருக்கும். நம்ம எப்படி ஒரு தராசில் வந்து ஒரு சைடு இடக்கல்ல வச்சுட்டு இன்னொரு சைடு பொருளை வைக்கிறோமோ, பொருள் அதிகமாக அதிகமாக அது எப்படி நமக்கு வந்து ஒரு சைடு ஜாஸ்தியாவோ ஒரு சைடு கம்மியாகவும் காமிக்குதோ அதே மாதிரி கணக்கு தான் இதுலேயும். பொருள் தெய்வ ரீதியான அனுகூல்யம் ஜாஸ்தி ஆக ஆக அந்த தராசு தட்டு வந்து கீழே இறங்கும். கிரகங்களோட பலம் வந்து மேலே ஏறிக்கிட்டே போகும். ஸோ அப்போ வந்து நமக்கு ப்ளஸ் வந்து ஜாஸ்தியாகும், மைனஸ் வந்து கம்மியாகும். அப்போ நம்ம சிக்கல்லேருந்து ஈஸியாக வெளியில் வர்றதுக்கு உண்டான அனுகூல்யங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இது நமக்கு பக்குவப்படுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா 40 45 வயசுக்கு மேலே
அது வரலும் இந்த பக்குவம் அப்படின்றது நமக்கு கிடைக்காது. அந்த காலநிலையில நம்ம வரும்போது பாதி அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தெய்வங்கள்ல வந்து நம்ம தப்பு பண்றோம் அப்படின்றது வந்து நமக்கு கிரெடிட் ஆயிட்டே போகும். அது வந்து நீங்க இப்ப எப்ப சரி பண்றீங்க? 40, 45 வயசுல. ஸோ இந்த 40 வயசுல வரைக்கும் நம்ம பண்ண விஷயங்கள்லாம் நமக்கு கிரெடிட்டடா ஆல்ரெடி இருக்கும். இத சரி பண்ணிக்கும்போது நம்மளோட அந்த மைனஸ் வர்றது வந்து ஒரு பாதி கூட வராது அடுத்த 20 வருஷத்துல. 60 ஆனதுக்கு அப்புறமா இந்த பாதி மைனஸ் இருக்கு பார்த்தீங்களா? அது நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப நம்மளால ஓடி ஆட முடியாது. நடமாட்டமே குறையும். அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து நெறைய சிக்கல்களையும், பிரச்சனைகளையும், நிம்மதியின்மையையும் ஃபேஸ் பண்றோம். ஒரு காலநிலைக்கு மேல நம்ம அத யோசிக்கும்போது, நம்மளோட தடைகளை வந்து நிவர்த்தி பண்றதுக்கு உண்டான டைம் வந்து நமக்கு கிடைக்காது. நம்ம விட்டுட்டோம். நம்ம வந்துச்சு தாண்டியாச்சு. பட் ஆனா குழந்தைகளுக்கு இத கொண்டு போய் குடுக்கும்போது, அவங்களோட ஃப்யூச்சர் லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைங்களா? எல்லாரோட கான்செப்ட் அதான். என் குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற மனோபாவம். அப்ப அவங்களுக்கு அந்த டைமிங் இப்பலேருந்து நீங்க குடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா, அவங்களோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் இல்லைங்களா? அவங்க நிம்மதியா இருப்பாங்க இல்லையா? ஏன்னா, அந்த பலத்த அவங்களுக்கு குடுத்தோம் அப்படின்னாக்க, மத்தத பத்தி நம்ம கவலைப்படணும்னு அவசியம் இல்ல. அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் நமக்கு. ஏன்னா, பசங்களுக்கு வந்து கிரக ரீதியான பலம் குறையும்போது, தெய்வ ரீதியான அனுகூல்யம் ஜாஸ்தியாகும்போது, நீங்க எதுவுமே அந்த குழந்தைங்களுக்கு பண்ண வேண்டாம். அதுக்கு தானாவே நடக்கும். நெறைய பேர் சொல்லவே கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த குழந்தைங்க எல்லாம் தானா படிக்குது. நம்ம பசங்களுக்கு டியூஷன் சொல்லிக் குடுத்து பண்ணா கூட படிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு. காரண ரீதி அதுதான். அவங்க அவங்க ஃப்யூச்சர் முன்னாடி பண்ண விஷயங்கள் வந்து அந்த குழந்தைங்களுக்கு இப்ப நடக்குது. இத நம்ம சரி பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னாக்க, கிரகங்கள்ல இருந்து தப்பிச்சுக்கலாம். தெய்வங்கள்ல இருந்து அனுகூல்யத்த வாங்கிக்கலாம். அப்ப நமக்கு தொந்தரவுகள் குறையும். நமக்கு அந்த குழந்தைங்கள பார்க்கும்போது நமக்கு வாழ்க்கையில நிம்மதி வரும். இத விட வேற நிம்மதியே கிடையாது சார் யாருக்குமே. பசங்க பெட்டர் ஆயிட்டாங்கன்னா, நமக்கு நிம்மதியே வேற எதுவும் தேவையில்ல. 2வது விஷயம் உடல் ஆரோக்கியம். இந்த 2 விஷயம் மட்டும் நம்ம ஒரு மனுஷனுக்கு வயோதிக காலத்துல அதாவது 60 பிளஸுக்கு மேல சரியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவனோட வாழ்க்கை வாழ்றதுன்றது சொர்க்கம் தான். அதுக்கு மேல அங்க போயிட்டு நீங்க இறந்ததுக்கு அப்புறம் நான் சொர்க்கத்துக்கு போறேனா, நரகத்துக்கு போறேனான்ற இடமே தேவையில்ல. நரகமும், சொர்க்கமும் நம்ம இங்கேயே அனுபவிக்கிறோம். 60 பிளஸ்க்கு மேல அனுபவிக்கிறது பூரா நரகமானாலும், சொர்க்கமானாலும் இங்கேயே தான் நம்ம. இத இங்க அனுபவிக்கிற பட்சத்துல நமக்கு அடுத்த பிறவி அப்படின்றது ரொம்ப ஒரு எளிமையான ஒரு ஈஸியா உங்களுக்கு உங்களோட வாழ்க்கைய வந்து ஈஸியா செம்மைப்படுத்தக்கூடிய வகையில இருக்கும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, தாய் வயித்துலருந்து 4 நாய்க்குட்டி பிறக்குதுன்னாக்க 2 குட்டி வந்து பங்களாக்கு போகுது. அதாவது ஒரு பெரிய வீடு, வசதி படைச்ச வீட்டுக்கு போகுது. 2 குட்டி வந்து ஒரு ஏழையோட வீட்ல இருக்கு. ஒரே தாய் வயித்துலருந்து பிறந்த குட்டிங்க தான். 2 குட்டிங்க நல்லா ஜம் ஜம்முன்னு இருக்குது. 2 குட்டிங்க சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுது. இது அந்த குட்டிகளுக்கு உண்டான சாபம். இந்த 2 குட்டிகளுக்கு உண்டான பலம். தட்ஸ் அ டிஃபரண்ட். இதுதான் நம்மளோட ஆன்மாவோட பலம். இது சரியாகும்போது நம்மளோட வாழ்க்கை ரீதி சரியாகும். நியர்லி ஓரளவுக்கு நம்ம எல்லாமே வந்து இந்த தெய்வ ரீதியையும், கிரக ரீதியையும் பத்தி நெறைய அலசியிருக்கோம்னு நெனைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அடுத்ததுலருந்து நம்ம கிரகங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும், ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு கிரகங்களும் இருந்தால், அந்த கிரகம் யாரோட சேர்ந்திருந்தால் எப்படி இருக்கும்? இதுல நம்ம ஜாதகத்துல எப்படி இருக்கு? இத பத்தி நம்ம கவனிக்கலாம். நமஸ்காரம்.